கடலூர் மாவட்ட எஸ்பி பெயரில் போலி முகநூல் கணக்கு தொடங்கி ராஜஸ்தானைச் சேர்ந்த ஃபேக் ஐடி நபர் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக எஸ்பி தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நூதன ஃபேக் ஐடி மோசடி பின்னணி என்ன? ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனுஷனை கடித்த கதையாக வடமாநில மோசடி கும்பல் கடைசியில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டிலேயே கை வைத்திருக்கிறது. ஓமகுண்டத்திலேயே நாட்டு வெடிகுண்டு வைத்த கதையாக எஸ்பி பெயரிலேயே போலி முகநூல் கணக்கு தொடங்கி மோசடியை அரங்கேற்ற முயன்றிருக்கிறார் ஒரு நபர். முகநூல் ஃபேக் ஐடி நூதன மோசடியின் விவரம் என்ன? கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருப்பவர் ஜெயக்குமார். இவரது பெயரில் அவரது புகைப்படத்தையே வைத்து போலியாக முகநூல் பக்கம் ஒன்றை தொடங்கி இருக்கிறார் மோசடி நபர் ஒருவர். அந்த போலி முகநூல் கணக்கு மூலம் எஸ்பியின் நண்பர்களை எல்லாம் தொடர்பு கொண்டு நூதனமான முறையில் மோசடியை அரங்கேற்ற முயன்றிருக்கிறார் ராஜஸ்தானைச் சேர்ந்த அந்த நபர். அந்த கணக்கை எஸ்பி ஜெயக்குமார் தான் தொடங்கியுள்ளார் என நினைத்து பலரும் பின்தொடர ஆரம்பித்துள்ளனர். அதில் போடப்பட்ட பதிவுகளுக்கு லைக்குகளை பறக்க விட்டிருக்கின்றனர். இந்நிலையில் எஸ்பியின் முகநூல் கணக்கை பின்தொடரும் ஒருவருக்கு எஸ்பியிடமிருந்து வருவது போன்று கால் வந்துள்ளது. அதில் அந்த ஃபேக் ஐடி நபர் தான் எஸ்பி ஜெயக்குமார் பேசுவதாக அறிமுகப்படுத்திக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், உங்களிடம் எனது நண்பர் ஒருவர் பேசுவார் என்று கூறி போனை கட் செய்திருக்கிறார். அதன்படி அந்த மர்ம நபர் செல்போனில் தொடர்பு கொண்டு தான் எஸ்பியின் நண்பர் பேசுகிறேன், ராணுவ வீரராக பணியாற்றி வருகிறேன், தனக்கு திடீரென பணிமாறுதல் ஆகிவிட்டது என்று கூறியிருக்கிறார். மேலும் வீட்டில் உள்ள பொருட்களை விற்பனை செய்ய போகிறேன், தாங்கள் எஸ்பியின் நண்பர் என்பதால் வாங்கிக் கொள்ளுங்கள், அதற்கான முன்பணம் அனுப்பி வையுங்கள் என்று கேட்டுள்ளார். இதில் உஷாரான அவர் இது பற்றி கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமாரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதை கேட்டு அதிர்ந்து போன எஸ்பி ஜெயக்குமார் தான் எந்த முகநூல் கணக்கும் வைத்திருக்கவில்லை, யாரோ உங்களை மோசடி செய்ய பார்க்கிறார்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று கூறி அறிவுறுத்தியிருக்கிறார். அதன் பிறகுதான் வடமாநில நபரின் மோசடி வேலை வெளிச்சத்துக்கு வந்தது. இதையடுத்து அந்த முகநூல் கணக்கை முடக்கி போலீஸ் சூப்பரண்ட் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது பற்றி அவர் வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு வீடியோவில், சமீப காலமாக சமூக வலைதளங்களான முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ஐடி உருவாக்கி போலீஸ் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள் பேசுவது போல பொதுமக்களிடம் ஏமாற்றும் சம்பவம் அதிகரித்து வருகிறது. ஜெயக்குமார் IPS என்ற பெயரில் தன்னுடைய பெயரிலும் ஐடி உருவாக்கி அதில் தன்னுடைய புகைப்படத்தையே வைத்து தனது நண்பரிடம் ஒருவர் மோசடி செய்ய முயற்சித்துள்ளார் என்றும், விசாரித்த போது அந்த கணக்கை ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளதாகவும் எஸ்பி கூறியுள்ளார். முகநூல், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் தான் எந்த கணக்கும் வைத்திருக்கவில்லை என்றும், ஆகவே பொதுமக்கள் யாரும் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என்றும் எஸ்பி கேட்டுக்கொண்டுள்ளார். இது பற்றிய புகாருக்கு சைபர் கிரைம் எண் 1930 என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது போலியான ஐடி. இதுல பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும். கடைசியில் அதை பார்த்தோம்னா எங்கே உருவாக்கி இருக்கார்கள் என்றால் ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் உருவாக்கி இருக்காங்க. எனக்கு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ எந்தவித ஒரு அக்கௌண்ட்டும் கிடையாது. தயவுசெய்து யாரும் ஏமாற வேண்டாம். அந்த மாதிரி போலி அக்கௌண்ட்டில் தொடரவும் வேண்டாம். இது போன்று இணைய வழி மூலம் நம்ம ஏமாற்றப்பட்டு விட்டோம் அல்லது பணம் அனுப்பி விட்டோம்னா உடனடியாக 1930 அப்படின்ற நம்பருக்கு, 1930 அப்படின்ற நம்பருக்கு தகவல் சொல்லி உடனடியாக அந்த அனுப்பின அக்கௌண்ட்டை நீங்கள் பிளாக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா www.cybercrime.gov.in என்ற இணையதளத்துக்கு புகார் அளிக்க மாவட்ட காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் பெயரில் மோசடி முயற்சி நடந்த சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.